பொட்டுக்கடலை மாவு உருண்டை எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல சத்தானது, உடம்புக்கு சத்தானதாக எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி 10 பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க. அது கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி. அடுத்து பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அந்த முந்திரியும் பாதாமையும் வெறும் சட்டியில் வச்சு லேசாக வறுத்துக்குங்க. ரொம்ப வறுத்துற வேணாம், லேசாக அந்த இது லைட்டாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து இந்த 1 கப் பொட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்துக்குங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு மாதிரி கருகிரும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதையும் ஆற வச்சு வச்சுருங்க. அடுத்து அந்த முந்திரியும் பாதாமையும் ஒரு செகண்டு மிக்சியில் போட்டு அப்படியே அடிச்சிங்கன்னா, 1 செகண்ட் தான் அடிக்கணும். ரொம்ப நேரம் அடிச்சிங்கன்னா பவுட்ரு ஆயிரும். 1 செகண்ட் அடித்தா கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அந்தளவுக்கு வச்சுருங்க. அடுத்து இந்த பொட்டுக்கல்ல ஆறினவுடனே பொட்டுக்கல்ல மிக்சி ஜாரில் மாற்றி அதில் ஜீனியும் போட்டு இந்த ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நைஸாக அரைச்சி நல்லா சளிச்சு வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். அதனால் நல்லாவே சளிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 25 ml நெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி காஞ்ச திராட்சை போட்டு அதை நல்லா அதில் வறுத்துக்குங்க. அது நல்லா உப்பி வந்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாமும் முந்திரியும் அதை போடுங்க. பிஸ்தா கூட போடலாம், நான் என்கிட்ட இல்லை அதனால் போடலை. அதை போட்டு அதில் அந்த நெய்யில் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இதை எடுத்து அந்த மாவில் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. அந்த மாவு வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிருங்க. உருண்டை பிடிச்சி உருட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சத்தாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை வந்து நல்ல ரத்தம் ஊறும். சத்து கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒரு 20 லட்டுக்கிட்ட வந்துச்சு. நாங்கள் செஞ்சோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.